ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:12 AM 10th March. பார்க்க போகிறது 11th March மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுங்கிறதா. மண்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸோட எக்ஸ்பைரி டியூஸ்டே இருக்குது. ஸோ மண்டே நம்ம ஃபினான்ஸ் நிஃப்டியோட 0 ப்ளே பண்ணலாம். மிட் கேப்பு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி லெவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக மார்க்கெட்டில் ஒரு நியூ ஹை போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஃபுல்லாகவே மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாங்க. தேர்ஸ்டே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ அந்த ஃப்ரைடே லீவ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நாஸ்டாக் தேர்ஸ்டே ஒரு நல்ல க்ரீனில் முடித்தாங்க, ஹை மூவ்மெண்ட்டில் முடிச்சிருந்தாங்க. ஃப்ரைடே டவுனில் முடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கம்பேரிசன் படி பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ஸ்டே கவுண்டிங் படி 22,600 ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஓகேங்களா. ஸோ ஃப்ரைடே நாஸ்டாக்கு கம்பேரிசன் பண்ண சொல்ல நம்ம 22,300 திருப்பி ரீச் ஆகும். ஸோ இப்போ நமக்கு நடுப்புற ஒரு நாள் லீவ் போனதுனால இப்போ இந்த ஸ்பாட் மிஸ் ஆகுது. இது இந்த 22,600 ஹிட் பண்ணிவிட்டு கீழே வர வேண்டிய ஸ்பாட் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,600 ஹிட் பண்ணணுங்கிறத ஒரு கால்குலேஷனில் வச்சுருக்காங்கங்கிறதுனால இந்த இடத்த ஹிட் பண்ண முயற்சி பண்ணலாம். மேனுவலாக மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து 22,600 இல்லை 22,628 அந்த ரேஞ்ச் ஹிட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கரெக்ஷன் மோட கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணலாம். கீழே வராங்க அப்படின்னா 22,254 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நமக்கு ஒரு டவுன் சைட் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி டவுன் சைட் விழாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க ரேஞ்ச் பவுண்டை யூஸ் பண்ணணும். ரேஞ்ச் பவுண்டுன்ற பாருங்க, ட்ரெண்டிங் லைனை யூஸ் பண்ணணும். ட்ரெண்டிங் லைன் இந்த சென்ஸ் இந்த கிராஸ் லைன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிராஸ் லைன் படி பார்த்தீங்கன்னா இவங்க மேனுவலாக மேலே தள்ளினாங்கன்னா நமக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம நிற்கிறது ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த சப்போர்ட் ரேஞ்சை கிராஸ் பண்ணி அவங்க கீழே பீட் பண்ணாங்கன்னா 47,584 வரத்து கன்ஃபார்மாக வந்துடுவாங்க. அதுக்கு கீழே எவ்வளோ தூரம் வரப்போகிறாங்கங்கிறது கெஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம கேப் டவுன் இந்த ஸ்பேஸை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால அதை நான் டெலகிராமில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம 0 இல்லை லோ ப்ரீமியமோ புட் ஆப்ஷன்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. செகண்ட் ஹாஃபில் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ண சொல்லும். ஃபினான்ஸ் நிஃப்டி அந்த பார்டர் லைன் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ 21,050, 65 அந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணாங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். 2920 கிராஸ் பண்ணாங்க இல்லை 2900 கிராஸ் பண்ணாங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஈஸி மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2920 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஃபினான்ஸ் நிஃப்டி கொஞ்சம் அதிகமாக கீழே விழும். அதிகமாக இந்த சென்ஸ் ஒரு 2800 வரையும் வந்துட்டு உடனே மேலே ஏறுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அதிகபட்சம்னா 2600. ஆனால் அது ரொம்ப ரேரான விஷயம். ஏன்னா அது கீழே அந்த அளவுக்கு கீழே வரணும்னா பேங்க் நிஃப்டி ரொம்ப அளவுக்கு அதிகமாக கீழே வர வேண்டியது இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 47,250 அந்த ரேஞ்சுக்கு வர வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்காங்கங்கிறதுனால அந்த இடத்த விட்டு அவங்க வெளியேறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இங்கே மேலே ஏற தான் முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அது பேங்க் நிஃப்டியை பாதுகாத்துக்கும். நம்ம அதனால் கொஞ்சம் தைரியமாகவே நம்ம ட்ரேட் பண்ணலாம். எனிவே நம்ம செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்கான கிளியர் மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ நமக்கு இப்போதைக்கு 2 ஷார்ட் இருக்கும். ஃபினான்ஸ் நிஃப்டி இந்த 2 லெவல் தான். ஸோ இதை கிராஸ் பண்ணால் கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 21,075 கிராஸ் பண்ண கால் ஆப்ஷனும் 2900 கிராஸ் பண்ணால் புட் ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச உடனே எடுத்த உடனே ஒரு புட் ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. 47,750, 740 கிராஸ் பண்ண பிறகு 47,584 ஃபர்ஸ்ட் டார்கெட்னும் 47,450 செகண்ட் டார்கெட்னும் வச்சு முடிச்சுக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வாலெட்டாக இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு தான் தெரியுங்கிறதுனால கொஞ்சம் பேஷன்ஸாக மார்க்கெட்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்ததான் நம்ம க்ரூட் ஆயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் நமக்கு ஒரு டவுன் சைட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பாட் 60,400 கிராஸ் பண்ணாங்கன்னா மட்டும் என்ட்ரு ஆகுங்க. இல்லைன்னா மார்க்கெட்டை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா. ஸோ 6400 கிராஸ் பண்ணாங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் எடுங்க.
அப்படி இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, 6400 கிராஸ் பண்ணுச்சுன்னா மறுபடியும் ஆல்மோஸ்ட் 6320 ரேஞ்சுக்கு ஹிட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி கோல்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஏற வேண்டியது இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போகும். நேச்சுரல் கேஸ் வேண்டாம். ஸோ கோல்டு நமக்கு ஆல்ரெடி நியூ ஹை போயிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் அதிகமாகவே போவாங்க. ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு அந்த இந்த பீஸ் கொடுத்துருந்தது, கோல்டு பீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க. அவங்க என்ன இப்போதைக்கு ₹1 ஏறி இருக்காங்க இல்லையா, கோல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் போட்டிருந்தோம்ல, எங்கே அது, வேர் வாஸ் தட், இதோ நிப்பான் இந்தியா கோல்டு ETF. ஓகேங்களா, ஸோ இது மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்போ ஆல்ரெடி ₹54 ₹64, இப்போ ₹55 போயிட்டு இருக்கு. இது ஃபாலோ அப்ல இருக்கு. பிசி ஜுவல்லர்ஸ் இறங்கியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நல்ல டைம். ரைஸ் இஷ்யூ சொல்லியிருந்தோம். ரிகோ ஆட்டோ 143 வரையும் போயிருக்காங்க, இன்னும் ஒரு 7 பாயிண்ட் போச்சுன்னா நம்ம டார்கெட் அச்சீவ். இன்ஃபிபிம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க, ஆல் கார்கோ ஆக்டிவேட் ஆயிட்டாங்க, டிரான்ஸ் இந்தியா இன்னும் ஆக்டிவ் ஆகலை. ஓகேவா, ஸோ கரூர் வைஸ்யா பேங்கிங் இன்னும் அதே சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிறாங்க. HPCL மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மைண்ட்ரி கொஞ்சமாக மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற ஐடி செக்டர்ஸ் விழுந்திருந்தாலும் எல்டி மைண்ட்ரி இன்னும் விழலை. ஸோ மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு டார்கெட் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இந்த டூரிசம் கம்பெனி வாட் வாஸ் தட், ECMI ட்ரிப் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க இன்னும் எதுவும் பெருசாக மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கல. தென் கேஸ்ட்ரால், டாடா கெமிக்கல்ஸ் இதுவங்க எல்லாமே ரன்னிங்கில் தான் இருக்காங்க. ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டாக் ஃபார் மார்ச்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதில் IOB மட்டும் ஆட் ஆன, மீதி எல்லாமே இங்கே பழைய இருக்கிறது. IOB ஆக்சுவலாக நம்ம டெலகிராம்லேயே போட்டிருக்கோம், 84 கிராஸ் பண்ண போடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 73 கிராஸ் பண்ணுச்சுன்னா மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் வந்து ஃபின்பைப்பர், ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி வரும். ஸோ இவங்க ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இவங்க ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குறீங்கனாலும் வாங்கலாம். ஓகே, 230 231 கிராஸ் பண்ண வாங்கலாம், உங்களுடைய கரண்ட் ப்ரைஸே வாங்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் 210ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அவங்க அடுத்த டார்கெட் 240 நியூ ஹை அப்படியே நோக்கி போயிடுவாங்க. 260 அந்த பீட் பண்ணி மார்க்கெட் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். இவங்களுக்கு இன்க்ளைண்டாக போட்டிங்கனாலும் பேரலாக மெயின்டைன் ஆகுது லெவல்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 214 215 இந்த ரேஞ்ச் தான் வருது. இருந்தாலும் நான் சேஃப்டிக்கு 210ங்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ அவங்க கிராஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, 236 கிராஸ் பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சிடுச்சு அவங்க வேலை, ஒரே ஷாட் அடிச்சிருவாங்க, ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நாளைக்கே அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இந்த கம்பெனி மேலே. ரிகோ ஆட்டோ மாதிரி வேகமாக மூவ் ஆகிடுவாங்க, அதனால் அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நியூ ஹைங்கிறதே அவங்களோட பிரேக் அவுட்டே பார்த்தீங்கன்னா 260 தான் இல்லை, ஸோ 260 தான் அவங்களுடைய பிரேக் அவுட்டே, 52 வீக் ஹையே. ஸோ அதனால் இன்னும் அதிகமாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.